டாடா ஐபிஎல் ஜிடி வெர்சஸ் மும்பை மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலுக்கும் போயிட்டாங்க. ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லேயே நிறைய எக்கச்சக்கமான விமர்சனம். ஸோ மேட்சே வின் பண்ண மாட்டாங்க, இவங்க ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்லாம் ஆர்சிபி ஃபேவராக தான் போனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7th மேட்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. பர்டிகுலராக வில் ஜாக்கு, விராட் கோலி. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கப்பு வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாப் 1 ஃபேண்டசி சார்பாக அந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேண்டசியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் ஐபிஎல் சீசனில் நம்ம வீடியோவில் என்ன பார்த்தீங்க, ஸோ நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க, ஸோ மிடில் நான் என்ன சொன்னேன் அங்கே என்ன மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கேதர் பண்ணுங்கள். ஒருவேளை கேதர் பண்ணிங்கன்னா இனி வரக்கூடிய இந்த 2-3 மேட்சஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அன்பை நல்லாவே காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் மினிமம் 9 டீம் தான் உங்களை பிளான் பண்ண சொல்லுவேன். 5 டீம் மினிமம், மேக்ஸிமம் 9 டீமு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆக போகுது. ஸோ அதே டீமை 49 ரூபா கான்டெஸ்ட்டு, 39 ரூபா கான்டெஸ்ட்டு. ஸோ 2 கான்டெஸ்ட்டும் ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 11 ரூபா கான்டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh ப்ரைஸ் தராங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இனி வர 2 மேட்ச்சை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் 2 சைடுமே போகணும். ஸோ எந்த டீம் வின் பண்ணால் நமக்கு என்ன. ஸோ ஃபேண்டசியில் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்டை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின்னு, ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு. ஸோ அந்த டீமுக்கு பேக்கப் டீமு. ஸோ நீங்கள் அதிகமாக போடும்போது ஒன் சைட் டீமு மேக் பண்ணணும். ஸோ மிட் சீசன்லேயே நான் ஆல்மோஸ்ட் அலாட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த 40 மேட்ச் வரும்போதே ஸோ நமக்கு தெரியும் ஃபேண்டசி எப்படி போகும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லாஸ் வராது உங்களுக்கு. மெயினாக தான் நான் சொல்கிறேன். ஸோ நேற்று மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 பிளேயரு ப்ளஸ் 11 பிளேயரு. ஸோ அடிஷ்னலாக இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 பிளேயரு ப்ளஸ் 4 பிளேயர். ஸோ 4 விட விடுங்க, 2 வைங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு 24வது பிளேயர். அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் நீங்கள் பிளேயர்ஸை சூஸ் பண்ணும்போது 22 பிளேயரில் அவுட் ஆஃப் 14 பிளேயர் எடுக்கணும். ஸோ அந்த 14 பிளேயரில் வின்னிங் டீம் தெரிஞ்சதுன்னா 7 பிளேயர் ப்ளஸ் 1 8 பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 2 டீம்லையும் சேர்த்து. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 பிளேயர் தான் நீங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய பேக்கப் டீமில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ நேற்று நான் எங்கே எடுத்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா. சிம்பிள் திங்ஸு. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல பாண்டியா ஃப்ளாப்பு கொடுத்தேன். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாண்டியா மெயின் பவுலர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சுயாஷ் சர்மா தான் அடிஷ்னலாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆன பிற்பாடு ஸோ அவர் ஆல்மோஸ்ட் லண்டன் கூட்டிகிட்டு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பெல்லு தான் இந்த சீசனில். ஸோ ஒன்றும் மிஸ்டேக் சொல்ல முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீம் கேப்டன் 24வது பிளேயர் அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுதான் நான் கொடுத்த டபுள் ரிஸ்க்கு. நேற்று ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவரோட பிக்கு பார்த்தீங்கன்னா 8% தான் இருக்கும். கேப்டன் பிக்கு பார்த்தீங்கன்னா 0.26 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேண்டசியில் என்ன நடக்கும், ரேங்க் எப்படி புஷ்அப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த மெயினாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்னில் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின்னு, ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு. ஸோ அப்போ நீங்கள் 2 டீமுக்கும் 2 கான்செப்ட்டுக்கும் 2 டீமு போடுங்க. 2 டீமுக்கும் 2 பேக்கப் டீம் போடுங்க. இந்த 3 கான்செப்ட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே எஃபோர்ட் போட்டு தான் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ அதுதான் மெயினான விஷயம். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் வீடியோவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு இன்ட்ரப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா சில இஷ்யூஸ். ஸோ மொபைல்லாம் என்ன தான் நம்ம ஃப்ளைட் மோடில் போட்டாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கால் உள்ளே வந்துடுது. ஸோ எப்படி தான் நம்மளை கூப்பிட்றானுங்களே தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ நம்ம என்ன தான் ப்ரீவியஸாக போட்டாலும் யூடியூப்பில் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சில கத்தி ரத்தம் 18+ இதெல்லாம் இருக்கான்னு நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே நமக்கு அப்லோடு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ லென்த்து வீடியோங்கிறதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேட்டர்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் பணம் செலவு பண்ணி நம்மளை எப்படி காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ 2 கட்டு என்ன ஆகுதுன்னு தெரியல வீடியோ. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னாக்கா முலான்பூர் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண சேம் மெனியூவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆன் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று கொடுத்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேலன்ஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவர் தான் போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அந்த இடத்துல 159. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 10 மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச்சு சேர்த்து ஈக்குவலாக தான் இருக்காங்க வின்னிங்கோட ரேஷோ. ஸோ அதனால் நம்ம 2 கான்செப்ட் பிடிச்சி தான் போகணும். ஸோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 170 ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோரு. ஸோ அந்த இடத்துல ஜிடி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடி அந்த இடத்துல கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருந்தாலும் மும்பை இந்த மேட்ச் வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக தான் போகும் கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பிளேயர்ஸ் 2ஆக பிரித்து கொடுத்துருப்பேன்.
ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு புரியும். ஸோ பிச்சு வந்து ஆன் டைமில் பிச்சை கொஞ்சம் பாருங்கள், பிச்சோட ஃபோட்டோஸ் பாருங்கள். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதில் ஏதாவது பேச்சஸ் இருக்கா, கிராக் இருக்கா, இல்லை அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா பிச் வந்து மூடி வச்சுருப்பாங்க. ஸோ மூடி இருக்கும்போது கவர் பண்ணியிருக்கும்போது அந்த மாதிரி பிச்சில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் பால் கொஞ்சம் நின்று போகிற மாதிரி போகும். அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பொத்துன்னு விழுந்து பவுன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. ஸோ அப்போது ரிவர்ஸிங்கு கொஞ்சம் வைடு ஏக்கர் அந்த மாதிரி போட்டுலாம் ட்ரை பண்ணுவாங்க விக்கெட்டு. ஸோ அதுதான் நீங்கள் பிச்சை வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பிச்சும் பார்ப்போம். மோஸ்ட்டு வந்து இந்த வெனியில் வந்து முலான்பூர், அடுத்து பார்த்தீங்கன்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியம். ஸோ இந்த மாதிரி வெனியில் கொஞ்சம் ட்ரிக்கியான பிச்சு தான். பிச்சை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா பிச்சு ப்ளஸ் கேமோட ஃப்ளோ இப்படி தான் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம டீம் மேக் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம டீம் வந்து நல்ல ரேங்க் வரும். ஸோ அதுதான் விஷயம். அடுத்து இந்த பேக்கப் பிளேயருங்கிறத யாருக்குமே தெரியலை எப்படி வைக்கணுங்கிறத. ஸோ நீங்கள் ஒரு 14 பிளேயரில் 8 பிளேயர் வைக்கிறீங்க, 3 பிளேயரை ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒரு சில டீமில் சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை எடுக்க மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை எடுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிளேயர் தான் நீங்கள் அடுத்த டீமில் சேம் கேப்டன் வீசி ரொட்டேட் பண்ணி போகணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ லாஸ்ட்டாக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸு நம்ம கொடுத்த சுயா சர்மா ஃபயர் ஆனார். ஸோ இந்த மேட்ச் என்ன நடக்குங்கிறத கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சு ஆர்சிபி 106 ரன் அடித்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 2 விக்கெட். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 10 விக்கெட். ஸோ மேட்ச் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஃபாஸ்ட்டு வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 4 விக்கெட். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஆர்சிபி மோதின மேட்ச்சில் வந்து ஸ்பின் அந்த இடத்துல ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்காங்க. ஸோ 2 கேமே 2 விதமாக போயிருக்கு. ஸோ இதை தாண்டி ராஜஸ்தான் வெர்சஸ் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 205 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சேம் வெனியூவில். ஸோ அந்த இடத்துல ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 விக்கெட், ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட். ஸோ மேபி இந்த பிச்சு வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹிட்டிங் பிளேயருங்கும் போது இந்த மாதிரியான குவாலிஃபயர் மேட்ச்சை எடுத்துகிட்டு போய் முலான்பூரில் வச்சுருக்காங்க. ஸோ எப்படியாவது அடித்து பிடிச்சி வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெனியூவை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சாய் கிஷோர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு பர்டிகுலராக அந்த வெனியூவில். ஸோ அடுத்த ஜஸ்பீத் பும்ரா ஒரு 3 விக்கெட்டு. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு டீமோட ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த பிளேயர்ஸ் நல்லா நம்பர்ஸு. ஸோ இதை அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டவுன் த வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 155, 147 ஜிடி லூஸ் பண்ண மேட்ச். ஸோ இதை ஷோ பண்ணுற பாருங்கள் ஹெட் விக்கெட்ஸ் ப்ரீவியஸ் மேட்சஸோட ரெக்கார்டு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கூகுள் பண்ணி கூட பாருங்கள் அந்த மேட்ச் எப்படி ஃப்ளோ போச்சு அப்படின்ட்டு. ஸோ அது கூட உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட சேம் 11 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்டர் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு வந்து மெண்டிஸ் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர் கீப்பர் உள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் எடுத்திருக்கேன் ப்ரெடிக்ஷனை. சுப்மன் கில். ஸோ நம்ம எப்போவும் போல் சுப்மன் கில்லுக்கு ஒரு அலாட் தான் கொடுப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லி ஃப்ளாப் கொடுக்குறோம். ஸோ அதான் ஸ்ட்ரைட்டாகவே சுப்மன் கில்லோட ப்ரெடிக்ஷனு. ஸோ ஒருவேளை வந்து சுப்மன் கில் வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த 20 ரன்னு ஸ்லைட்லி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 20 ரனில் ஏதாவது கேட்ச் ஏதாவது ட்ராப் ஆச்சுன்னா கேப்டன் இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் சுப்மன் கில்லை நான் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாப் கொடுத்துட்டேன்ட்டு இங்கே வந்து கதறாதீங்க. ஸோ இதுதான் இவரோட ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன். ஸோ இனியில் பார்த்தீங்கன்னா 35 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு வேளை அந்த கேப்டன் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாருன்னா செகண்ட் பேட்டிங்கில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியாட்ட 4 முறை அவுட் ஆயிருக்காரு, பும்ராட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பாண்டியா வந்து இந்த மேட்ச் வந்து மெயின் பவுலராக இனிஷியலாக வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அடிக்கடி, அதாவது சென்னையில் இருந்தாலும் தீபக் சகார் இன்ஜுரி, இல்லைனா ஒரு பால் வந்து 6ஓ 4ஓ போச்சு, இல்லை கேட்ச் விட்டா அப்படின்னா அப்படியே இன்ஜுரி மாதிரி படுத்துறான். ஸோ இதான் பண்ணிகிட்டு இருக்காப்புல அந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல யாரையும் நம்பாமல் ஒரு கேப்டன் நாக்கு ஆடணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா நியூ பாலில், அந்த நியூ பால் இல்லைனா கூட அந்த பவர் பிளேயில் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து பிடிச்சோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சுப்மன் கில். பும்ரா பார்த்தீங்கன்னா பேக்கப். ஸோ அவரும் அந்த இடத்துல இன்ஜுரி தான். பட் இன்னும் 2 மேட்ச் ப்ளே பண்ணால் ரொம்ப மோசமாக போயிடும் அவரோட உடல்நிலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சிங்கும் போது இன்ஜுரி தாண்டி ஒரு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது 2 பவுலருமே. ஸோ அப்படியும் யோசிங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாய் சுதர்சன் வந்து நல்ல ஒரு பிக்கு. ஸோ ஒரு டீசெண்டான இன்னிங்ஸு, ரெகுலராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பர்டிகுலராக அவரோட ஃபேமிலியில் அவருக்கு நல்ல சப்போர்ட்டு, கோச்சிங் சப்போர்ட்டு. ஸோ இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே நிஜமாகவே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ காரைக்குடிக்கார பையன்தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பும்ராட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இயர்லியாகவே நோட் பண்ணக்கூடிய விஷயம். ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அங்கே அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃப்ளாப்பு கொடுக்குறேன், செகண்ட் பேட்டிங்கை வந்து நீங்கள் கேப்டன் கொடுக்கலாம், மேட்ச் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணுவாங்க. ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின்னு, அந்த கான்செப்ட் நல்லா கவனிச்சிங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் எடுக்கும்போது சாய் சுதர்சன் நீங்கள் கேப்டன் வீசியாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குஷால் மெண்டிஸ்.
ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நல்லாவே கீப்பிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். நல்லா பறந்து உருண்டெல்லாம் கீப்பிங் பண்ணுவார். ஸோ அங்கேயே சில பாயிண்ட்ஸ்லாம் அவருக்கு கிடைக்கும். ஸோ அவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்னர்ட்ட 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஷார்ட்னர் இயர்லியாக எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாக ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் ஓவர்சீஸ் பிளேயர் டிப் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சோன்னா எல்லா பிளேயருமே ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் குசால் மெண்டிஸாக ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூத்தர்ஃபோர்டு. ஸோ இயர்லியாக போல்ட்டுக்கிட்டே அவுட் ஆயிருக்கார். ஸோ அதான் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஃபஸ்ட் பேட்டிங் கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல போல்ட் இருக்கார். அதுதான் அங்கே ஒரு விஷயம். பட் எடுத்துக்கலாம். ஒரு டீசெண்டாக ஃபேண்டசி இன்னாவை பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரூத்தர்ஃபோர்டு செகண்ட் பேட்டிங்னா எடுத்துங்க. ஸோ ஆவரேஜாக இவர்கிட்ட ஒரு 25 குயிக்காக வரும்போது ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 46 ரன் தான் ஸ்கோர் வச்சிருக்காரு. சாரி எடுகெட்ஸில். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேர்ட்டுமே இருக்குது. தீபக் சகாட்டி இருக்குது, ட்ரெண்ட் போல்ட்டிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது மாட்டிப்பாருங்கிற கான்செப்ட்டில் செகண்ட் பேட்டிங் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பேட்டிங் ஒரு வேளை ஜிடி வின் ஆகும் அப்படின்னு டீம் மேக் பண்ணுறவங்க அந்த இடத்துல டபுள் ரிஸ்க்காக ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி ஜிடி வின் ஆகும்போது இவர் விசியாக உள்ள இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷாருக்கான் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸு டிஎன்பிஎல் வேறு வரப்போகுது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இருப்பார். லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தார், நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒரு ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து அதாவது மும்பை பவுல் பண்ணுறாங்க, ஜிடி டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகும்னா இவர்கிட்டேருந்து ஒரு 30+ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசித்தோம் அப்படின்னா வெனியூவில் 8 ரன் தான் வச்சிருக்காரு, எட்வர்ட்ஸ்லையும் 10 ரன் தான். ஸோ நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டராக உள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. திவாட்டியும் அதேமாதிரி எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம். பட் 2 பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி இன்னும் வாங்கலான்னு பார்த்துங்க. ஒன் சைடாக போகும்போது ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் வைங்க. ஒன் சைட் டீம் கண்டிப்பாக 2 டீம் சைடுமே மேக் பண்ணுங்கள். பெட்டராக உங்களுக்கு நீங்கள் நல்ல ரிசல்ட் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பும்ரா ஃபயராக தான் இருக்கார். ரொம்பவே ஏர்லியாக விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 பிளேயருமே அதையும் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ரஷீத் கான் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு 20 ரன் ஸ்கோர் வர சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணும்போது மேபி ஒரு விக்கெட் இல்லைனா எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணால் கூட அதில் சில பாயிண்ட்ஸில் ஃபேண்டசி இன்னவா சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக எட்வர்ட்ஸில் 21 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இன்ஜுரிக்கு அப்புறம் இவரால் அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கொடுக்க முடியல. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக இருந்தார் ரஷீத் கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மல்டிபிள்ங்கிறதே ரஷீத் கான்ட்ட பார்க்க முடியல. பட் நல்ல பிளேயரு, ரொம்ப கொடி சீக்கிரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்கார். 3 விக்கெட்டு. ஸோ 3 விக்கெட்டுங்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே நம்பர்ஸ் பார்த்துருப்பாங்க, எல்லாருமே எடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். மேபி அந்த ஒரு விக்கெட் வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் கிடச்சா கட்டாமட்டான ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபேண்டசி என்ன ஆகலாம், செகண்ட் பவுல் பண்ணும்போது ஜெரால்ட் கோட்ஸி ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அர்ஷத் கான் அதே மாதிரி செகண்ட் தான் கொடுக்குறேன். பட் இந்த செகண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது பிச்சு கண்டிஷனு, டாஸு, மேட்சோட பொசிஷனை பொறுத்து, பிளேயிங் லெவனை பொறுத்து மேபி இந்த பிளேயரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போதும் வரலாம். ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. நேற்று மேட்ச் அதே மாதிரி தான் புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஷ் டேல் வந்திருந்தாங்க. ஸோ மல்டிபிளாக போகிறவங்க இந்த பேட்டர்ன்லேயும் ஒரு டீம் போடுங்க. ஸோ நம்ம செகண்ட் தான் கொடுக்குறோன்னாலும் ஃபஸ்ட்டு கான்செப்ட்லேயும் ஒன் சைடாக போகும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் வெளியில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் நம்பரு. ஸோ நல்ல ஒரு 6 ரன் தான் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். எக்கனாமிக்கலாக தான் போயிருக்காரு, நல்ல ஒரு பவுலிங் தான். பட் இங்கே எங்கே அவர் கிளிக் ஆவார்னு பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ 2 விஷயம் இருக்குது. அடுத்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அகேன்ஸ்ட் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் சகலாக தான் செய்வாங்க மும்பையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஃபயர் ஆகிறத விட ஸோ 2 இன்னிங்ஸ் எடுத்துங்க. சாய் கிஷோர் 2 இன்னிங்ஸ் எடுங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கேப்டன் விசியாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாக்கா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சாய் கிஷோர் வந்து மல்டிபிள் விக்கெட் எடுத்திருக்காரு. பட் நேற்று ஸ்பின்னர் கான்செப்டில் ஸோ எல்லாருமே இன்றைக்கி அவரை ட்ரை பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் 2த்துலையுமே ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசி ஸ்லைட்லி பிச்சு அந்த இடத்துல ஆன் டைமில் கண்டிஷன் நல்லா ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுதுன்னா சாய் கிஷோர் வந்து ஃபஸ்ட்டை விட செகண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நம்ம வீடியோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் தான் வின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் உல்ட்டாவாக மாற்றி கூட யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 2 இன்னிங்ஸும் போகிறதும் பெட்டரான ஆப்ஷன் தான். பட் எங்கே பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் பிடிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வின்னிங் கான்செப்ட்டில் டீம் மேக் பண்ணும்போது அந்த டீமில் சாய் கிஷோரை கேப்டன் விசியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சிராஜ் இந்த மேட்ச் ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல சிராஜ் வந்து
3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப்டன் வீசியா வரவும் சான்சஸ் இருக்குது. மும்பை லோ ஸ்கோராக போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இவரோட ப்ரிடிக்ஷன். பட் இந்த மேட்ச் வந்து ஃபயராக உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது சிராஜை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ நம்ம டாப்பில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொடுத்த வீடியோஸில் எல்லாமே கேப்டன் வீசி கொடுத்தோம், ஹிட் ஆச்சு. பட் இந்த மேட்ச் வருவார் அப்படின்னு பார்த்தா டாப் அலாட் ஃப்ளாப் தான் கொடுக்குறேன். ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிங்க மல்டிபிள் டீமில். வாஷியும் அதே மாதிரி ரொட்டேட்டிங் பிளேயராக தான் கொடுக்குறேன். ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஜிடியோட பிளான். ஸோ ஜிடியோட என்னோட மஸ்ட் பிக்கு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாய் சுதர்சன் 1, ஷாருக்கான் 2, திவாட்டியா 3, சாய் கிஷோர் 4, சிராஜ் 5. ஸோ இவ்வளோ தான் 5 பிளேயர். ஸோ மீதி பிளேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் ஆப்ஷனில் போகிறவங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பவுலிங் வின்னு அப்படிங்கிற கான்செப்டில் போகும்போது ஜிடியோட பவுலர் சைடு கேப்டன் வைசி ட்ரை பண்ணுங்கள். அதாவது சிராஜ் ட்ரை பண்ணுங்கள், சாய் கிஷோர் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் டாப் 3ல் வந்து கில்லு ஃப்ளாப் ஆவார் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கேப்டன் வீசி எங்கே போகலான்னா சாய் சுதர்சன் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை ஒன் சைடாக போகிறீங்க அப்படின்னாக்கா பவுலர் சைடை வைங்க. அதுவும் உங்களுக்கு சம்டைம்ஸ் ஹிட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ட்ராப்பு. ரியான் ரிக்கல்டன் இல்லை. ஸோ அவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஷோ பிதாமகன் என்று அழைக்கக்கூடிய சிங்கம் தான் உள்ளே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சிங்கம் வந்து இந்த மேட்ச் உருவுமா அப்படின்னு பார்த்தா செகண்ட் பேட்டிங்னா மேட்ச் எடுத்துகிட்டு போய் வின் ஆகும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆர்சிபி வின் ஆகிறதுக்கு பிளிப்சால்ட் தான் காரணமாக இருந்தார். ஸோ அதே மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 2 பிளேயர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்த மேட்ச் வந்து ஸ்லைட்லி ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது சிராஜ்கிட்ட. ஸோ அதனால் கொஞ்சம் ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது வீசியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் மும்பை பவுல் பண்ணாங்கன்னா செகண்ட் வந்து ரோஹித் வந்து வீசியாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஷை வந்து செகண்ட் இன்னிங்ஸு கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம், வீசியாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போது எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மும்பை பவுல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து ஒரு 160 அந்த ரேஞ்சில் வந்துடுச்சு ஸ்கோர் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்துடுவார். ஸோ ஒருவேளை ஸ்கோர் கொஞ்சம் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, மிடில் ஆர்டர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே வீசியாக வந்துடுவார். ஸோ நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் கேப்டன் வீசியாக ஜானி பிரிஷாவை ட்ரை பண்ணலாம். பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு சிராஜ் கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்து வாஷி கிட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பேட்டரில் நம்ம கன்சிடர் பண்ணுறதை விட ஹிட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் போது எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு ஐசெட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஸ்கை பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம், கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கேப்டன் வீசி ட்ரை பண்ணுங்கள், செகண்டும் கேப்டன் வீசி ட்ரை பண்ணுங்கள். ஜெராட் கோட்ஸிட்டு 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ கோட்ஸி வந்து விக்கெட் வெனியூவில் எடுத்திருந்தாலும் இங்கே வந்து மாட்டிக்க ஒரு விக்கெட் ஸ்லைட்லி லக்கி விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா ஃப்ளாப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த இடத்துல ஸ்கையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ திலக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் கொடுக்குறேன். ஒரு ஆவரேஜ் தான், டீசெண்டாகவும் அடிக்கலாம், இல்லை மாட்டிக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா மேலே வந்து ரோஹித் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 20 ரன்னு மாட்டிக்க சான்சஸ் தான் இருக்குது. ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக திலக்கு ஓரமாக யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெவான் ஜாக்கப், ஹர்திக் பாண்டியா. ஸோ பெவான் ஜாக்கப் இந்த மேட்ச் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஸ்லைட்லி வந்து பேட்டிங் வந்து மேலே வருவாங்களா, இன்டர்சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் 2 இன்னிங்ஸுமே பெவான் ஜாக்கப் எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து அங்கே வந்து குசால் மெண்டிஸ் வந்து 1 டவுன் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்களா, வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ மிடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு இவரை பற்றி கொடுக்குறேன். பட் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம் 11ல் வந்தால். அப்படி இல்லை அஸ்லங்கா உள்ளே வராருன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க, டவுன் த வீடியோ கொடுக்குறேன். ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேப்டன் ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல நம்பர்ஸ் இல்லைனாலும் ஃபேண்டசி வந்து ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஸோ ஃபயர் ப்ளஸ்ஸு ஃப்ளாப்பு ஃபேண்டசியில். ஸோ மேட்ச் வின் ஆனாலும் அந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆகும் சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசிங்க. ஸோ 3 ஜிடிக்கு அகேன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான பேட்டிங் தான், பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெனியூவில் ஒரு 10 ரன் வச்சுருக்காரு, ஹெட்விகெட்ஸில் ஒரு 23 ரன் தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. சில மேட்சஸ் வாய்ப்புகள் கிடைக்காமையும் போயிருக்கலாம், சில மேட்ச் வாய்ப்புகள் கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா டாப் ஆர்டர் ரோஹித் ஃப்ளாப் ஆகுறாருன்னா இவர் மேட்ச் எடுத்துகிட்டு போவார். அப்போது செகண்ட் இன்னிங்ஸு மேபி அந்த ஒரு விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கும்போது கேப்டன் வீசியாக வரலாம். ஸோ கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். த்ரெட்டுன்னு பார்த்தா சாய் கிஷோர் 2 பேரும் கண்ணிலே பேசிக்கிறாங்க, ஒரே லவ் தான் 2 பேருக்குள்ளே. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்த மாதிரி ஹர்திக், ஜஸ்பிரித் பும்ரா, தீபக் சகர்
2 பேரும் இன்ஜுரி கேன்சல் ஏதாவது ஸ்லைட்லி எட்ஜ் வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல நியூ பாலில் பவுல் பண்ணணும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சு டீம் மேக் பண்ணுங்கள், பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமந்தீர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா டீசெண்டாக குயிக்காக ஒரு 20 ரன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேண்டசி ஆவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சார்ட்டர் வந்து 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். பிச்சு கண்டிஷனை பொறுத்து ஃபஸ்ட்டு செகண்ட் ரொட்டேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிச்சல் சார்ட்னர் செகண்ட் பவுல் பண்ணுறதை விட பிச்சு கண்டிஷனை பொறுத்து பார்க்குறது பெட்ரு. ஸோ பிச்சு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல பவுலரு ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணிகிட்ருக்காரு, ஹெட் டு ஹெட் விக்கெட்லெஸ்ஸு. ஸோ ஜிடி நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ சார்ட்னர் வந்து கேப்டன் விஷயம் போங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பவுல் பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரே சான்ஸு மல்டிபிள் போய் தான் ஆகணும். ஏன்னா மேட்சஸ் வந்து எண்ட் ஆஃப் த சீசன் வந்துட்டோம். ஸோ அதனால் ரொம்பவே யோசிக்க முடியாது. ஸோ கேப்டன் விஷயம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். தீபக் சகார் வந்து என்னோட டாப் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா கேப்டன் விசி ஷியூராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தார் அப்படின்னா தீபக் சகார் வந்து இந்த மேட்ச் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைடு போகிறவங்க எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஹெட் டு ஹெட்ஸில் 7 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ இன்ஜுரிங்கும் போது சென்னையிலையும் இன்ஜுரி தான், இங்கேயும் இன்ஜுரி தான், அப்பப்போ விழுவுறாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கேமில் ஒரு ஃபயர் பண்ணி நல்ல ஒரு நேம் வாங்கிடுவாங்க. ஸோ அப்படி யோசிப்போம் அவுட் ஆஃப் தி கிரிக்கெட். ஸோ நியூ பாலில் கண்டிப்பாக பவர் பிளேயில் மல்டிபிள் இருக்குது. ஸோ அதனால் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகும். இந்த 2 பவுலருமே பவர் பிளேயில் ஃபயராக வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கேப்டன் விசி இந்த 2 பிளேயருக்குமே வைக்கலாம். ஸோ ஒன் சைடாக போகிறவங்க டீம் மேக் பண்ணுறவங்க மும்பை பக்கம் இந்த 2 பிளேயர் மேலேயுமே வைங்க. ஸோ 3 விக்கெட் 2 விக்கெட்டு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணால் கேப்டன் விசி பவுலிங் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பும்ரா. ஸோ பும்ரா வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி, செகண்ட் பவுல் பண்ணால் மல்டிபிள் விக்கெட்டு, அதில் டவுட்ஸே இல்லை. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒன் சைடாக டீம் போடுறீங்க அப்படின்னா அந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அந்த ஒரு விக்கெட் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணாலும் வர சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இயர்லியாக பவர் பிளேயில் போல்டு பும்ராவே எடுத்துட்டாங்க, 3வது பவுலராக பாண்டியா உள்ளே வந்துட்டாருன்னா இவர் ஃபேண்டசி இன்னாகாமல் போகலாம். ஸோ அந்த ஆங்கிலையும் யோசிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி டீம் மேக் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பும்ராவை எடுத்துக்கணும். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்னோட டாப் அலாட் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரித் பும்ரா ஃபேண்டசி ஆகிறது டவுட்டு. இந்த மேட்ச் நோட் பண்ணிங்க, டாப் அலாட் தான் பவுலிங் எண்டில். ஸோ அஸ்வானி குமார் ஃபஸ்ட் பவுலிங் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரண் சர்மா உள்ளே வர்றாருனாக்கா ஃபஸ்ட்டை விட செகண்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ இம்பேக்டாக தான் ஃபஸ்ட்னா சைட்டாக உள்ளே வருவார், பவுலிங் சான்ஸ் கிடைக்காமே போகலாம். ஸோ அந்த இடத்துல ஷார்ட்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இம்பேக்டில் வந்து கரண் சர்மா அஸ்வானி குமார் இருந்தாங்கன்னா யார் உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியாது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒருவேளை செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அஸ்வானி தான் உள்ளே வருவார். ஸோ அப்போ அங்கே அஸ்வானி ஃப்ளாப் ஆகலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சைட்டாக உள்ளே வருவார். ஸோ ஒன் சைடாக போகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்லாங்கா கொடுத்துருக்கேன், செகண்ட் பவுல் பண்ணால் லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்காங்களாம் கவுண்ட் பண்ணி பார்த்துங்க ஆன் டைமில். ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா மல்டிபிள் போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ எடுத்திருக்காங்க இந்த சீசனில், டெம்பரவரி பிளேயராக தான் எடுத்திருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டாக. சாரி டெம்பரவரியா அது தெரியலையே, அதை பார்க்கல. ஸோ மெண்டிஸ் உள்ளே வந்திருக்காரு, இவர் 2 ஸ்ரீலங்கா பிளேயரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் என்னோடய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒன் டாபிக்கு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், பெவன் ஜாக்கப், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சார்ட்னர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இவ்வளோ தான். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரண் சர்மா கொடுத்துருக்கேன் அடிஷ்னலாக. ஸோ கேப்டன் விசி உங்களுக்கு ஆர்டராகவே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஜிடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து போகலாம் அப்படின்னா சிராஜ்டேருந்து போகலாம். சிராஜ் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ நல்லா கவனித்து பார்த்துங்க. நேற்று எல்லாமே ஹர்திக் பாண்டியா தான் போயிருப்பீங்க, கொர்னால் பாண்டியா தான் போயிருப்பீங்க. ஸோ இமான்சு பாண்டியா தான் போயிருப்பீங்க. ஸோ அதை நான் ஃப்ளாப் கொடுத்தேன். ஸோ அது நடந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிடி பவுல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சிராஜிட்ட போங்க, செகண்ட் ஆப்ஷன் வந்து சாய் கிஷோர்கிட்ட போங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை விட 3வதாக டபுள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அர்ஷத் கான்ட்டையும் போகலாம் விசியாக, இல்லை ஜெரால் கோட்ஸிட்டையும் போகலாம், அது 4வது ஆப்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் சிராஜ், செகண்ட் ஆப்ஷன் சாய் கிஷோர். ஸோ இதே பேட்டிங்கில் போகிறீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் சாய் கிஷோர், சாய் சுதர்சன் கேப்டன் விசி. செகண்ட் ஆப்ஷன் வந்து போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரூத்தர் போர்டை விட ஷாருக்கானு அடுத்து ரூத்தர் போர்டு, இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய வீடியோவோட பிளானு, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஜிடி, மும்பை வின் பண்ணுறாங்கன்னா ரோஹித் சர்மா வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கும்போது விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஜானி பிரிஷா வந்து கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படிங்கும்போது செகண்ட் வந்து நேற்று ஃப்ளிப்சால்ட் ஸ்கோர் பண்ண மாதிரி ஸ்கோர் பண்ணாருன்னா கேப்டனாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சேஃபாக போகிறவங்க 2 இன்னிங்ஸுமே இந்த இடத்துல கேப்டனாக
ஸ்கையை வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொடுக்குறது வந்து ஆன் டைமில் பிச்சு கண்டிஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர்ஸ் படி எப்படி யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து தான் இங்கே மாறும் இந்த 2 பிளேயரோட கேப்டன்சி. ஸோ அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் பவுலிங்கில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து தீபக் சகார் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன், ட்ரெண்ட் போல்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் கேப்டன். ஸோ இதை ஏன் டீட்டெயிலாக கொடுக்குறேன்னா ஆன் டைமில் கண்டிப்பாக நான் கொடுக்குறது எல்லாமே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் திருப்பி நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணணும்னா திருப்பி ஒன்லேயே தான் நான் பிடிக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 3வது ஆப்ஷன் தான் நீங்கள் பவுலிங்கில் வந்து பும்ராட்ட போகணும். ஸோ நான் பும்ரா பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் கொடுக்குறேன். ஃப்ளாப்னா ஒரு விக்கெட் ஃபேண்டஸியில் வராமல் போகலாம், இல்லை இன்ஜுரியில் பவுல் பண்ணாமல் போகலாம். ஸோ இல்லைனா அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகார், மிச்சல் சாட்னர், பாண்டியாவே அந்த விக்கெட்டை எடுக்கலாம். ஸோ இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் ரொட்டேட்டிங் பிளேயரை எடுத்துக்கலாம். இல்லை மும்பை ஒன் சைடாக போகிறீங்கன்னா ஸோ அந்த இடத்துல பும்ரா நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அவ்வளோதான் ப்ரெடிக்ஷனு. ஸோ கரண் சர்மா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஸ்கையு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ பார்த்துங்க. இதை தான் நான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹைலி ரிஸ்க் எடுக்கிறோம்னா ஆல்ரெடி விக்கெட் எடுத்த பிளேயர் ஜெராட் கோட்ஸி எடுத்திருக்கோம். தென் வந்து பும்ரா. ஸோ 2 பிளேயருமே வெனியூவில் எடுத்த பிளேயரை நம்ம இந்த இடத்துல அலாட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த அலாட்டை தான் நீங்கள் அடுத்தடுத்த டீமில் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் அலாட் கொடுத்தீங்க, நான் எடுக்கலை, நான் 10,000 போட்டேன், 20,000 போட்டேன்லாம் கதறக்கூடாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க இப்படி தான் போவாங்க. பட் இது நடக்காது. வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு உட்காரும். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜானி பிரிஷோ, கிஷான் மெண்டிஸ், சாய், சுப்மன் கில், சாய் சுதர்சன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறவங்க, ஸ்மால் லீக் போகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இதான் டீமு. ஃபஸ்ட்டு மும்பை பவுல் பண்ணாங்கன்னா இதான் டீமு பார்த்துங்க. ஸோ இதுதான் வீடியோவில் கொடுத்தது அப்படியே அப்டேட் பண்ணுறேன். கேப்டன் விசி ரொட்டேஷன் டெட்லி ஃப்ளாப் வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் டெமோ டீம். மேக் பண்ணி பாருங்கள், அங்கேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே குஜராத் பவுல் பண்ணால் இதான் டீமு. குஜராத் பவுல் பண்ணுறாங்கன்னா இதுதான் டெமோ டீம். வீடியோவில் கொடுத்தது தான், புதுசாக ஒன்றும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை. ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கேப்டன் விசி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கில் எடுத்திருக்கேன், கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து யாரை ட்ரை பண்ணலாம், ஜெராட் கோட்ஸி ட்ரை பண்ணலாம். பிரசித் கிருஷ்ணா வந்து அலாட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு பேட்டிங் மும்பை பண்ணுறாங்க, மும்பை வின் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இப்படி போயிருக்கேன். ஸ்கை வெர்சஸ் ட்ரெண்ட் போல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கூட ஆல்ட்ரு பண்ணி மேக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் நம்ம வீடியோவில் கொடுக்குற டீம் எல்லாமே ட்ரீம் டீம் க்ளோஸில் தான் வருது. ஆன் டைமில் ஏதாவது விளையாடக்கூடிய பிளேயரு இம்பேக்ட்டு அதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இதான் டீமு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாகவே ரொட்டேட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து மும்பை மேட்ச் எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஃபேவராக தான் போகும். ஸோ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் தான் ஸ்லைட்லி டிப் வாங்கிருச்சு. பட் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சில கண்டிஷன் மாறி போச்சு, அவ்வளோதான். பட் இந்த சீசன் வந்து நமக்கு வீடியோ வந்து சிறப்பாக தான் போச்சு. ஸோ நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கீங்க, நிறைய பேர் வின்னிங்ஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய பேர் லாஸ்ட்டாக ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்கலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு தெரியுது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னாக்கா ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஸ்டாட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன் டைமில் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. அதனால் ஆன் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க டீமை பார்க்கக்கூடாது, உங்கள் மைண்ட் செட்டில் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட பார்த்திங்கன்னா அவன் யாரை கேப்டனாக வைக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான், அவன் யாரை விசியை வைக்கணும்னு சொல்ல மாட்டான், எவன் வின்னவன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அவங்களை விட்டுட்டு தனியாக போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்ப்பான். எல்லா வீடியோவும் பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிறவங்க இவனை குழப்பி இவன் அவனை குழப்பி இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ வீடியோவில் ஒருத்தவங்க டீம் போடுறாங்க, டீம் கொடுக்குறாங்கன்னா பாருங்கள், தப்பு கிடையாது. ஸோ அவங்க ப்ரீமேட்ச் அனலைஸில் என்ன வீடியோ கொடுக்குறாங்க, என்ன பேட்டர்ன் கொடுக்குறாங்க, என்ன கான்செப்ட் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஓனாக டீம் மேக் பண்ண பழகிக்கங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ கூட நான் இந்த டெமோ டீம் கொடுக்குறேன்னா இது இப்படியே வரும்னு சொல்ல முடியாது. பட் ரிலேட்டடாக சிமிலராக கிட்டத்தட்ட வரலாம். அதனால தான் உங்களுக்கு 2-3 கான்செப்ட்டில் உங்களுக்கு டீம் வந்து வியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஸ்டாட்ஸை பார்த்துட்டு ஓனாக டீம் மேக் பண்ண பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஃபேண்டஸியில் எப்போவுமே ஹீரோ தான். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.